வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2022 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிற கேள்வி பேப்பர் 3ல் வருது. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டாபிக் கீழே இந்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். Indian Ocean region IOR is emerging as an important geopolitical region in recent times. Elucidate. List the initiatives taken by India to increase its influence in the Indian Ocean region recently. கேள்வியை மறுபடியும் பார்க்கலாம். Indian Ocean region is emerging as an important geopolitical region in recent times. Elucidate. List the initiatives taken by India to increase its influence in the Indian Ocean region recently. 250 words. Mains examination answer writing. Guidance and tutorial தனியாக ஒரு வீடியோ இருக்குது நம்ம சேனலில், அதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க ப்ரொசீஜரை தான் நாம் இப்போ அப்ளை பண்ணி இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும், கொஷனை புரிஞ்சுக்கணும். எந்த டாபிக்? இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. கொஷினுடைய கோர் என்ன? இந்தியன் ஓஷன் ரீஜன். அந்த கேள்வியினுடைய மையம் கோர் பார்த்தீங்கன்னா IOR. அப்போ அந்த சப்ஜெக்ட் டாபிக் இதை சுற்றி தான் எழுதணும், இதை தாண்டி போகக்கூடாது. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்குறாங்க? இந்தியன் ஓஷன் ரீஜன் இந்த பகுதி இப்போது சமீப காலத்தில் ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனாக உருவெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல்னா என்ன? ஜியோகிராஃபிக்கலாக ஒரு ரீஜன் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். அதனுடைய அந்த லொக்கேஷன் ஃபேக்டர் காரணமாகவே அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அது உலக அரசியலை நிர்ணயம் பண்ணும். இதுதான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை எலுசிடேட் பண்ண சொல்கிறாங்க. எலுசிடேட்னா என்ன? தெளிவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இதை எலுசிடேட் பண்ணணும்? இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் இந்த ரீஜன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது, list the initiatives taken by India to increase its influence in IOR. சமீப காலத்தில் இந்தியன் ஓஷன் ரீஜனில் தன்னுடைய அந்த தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு நம் நாடான இந்தியா எந்தெந்த முயற்சிகளை எடுத்திருக்கு, இது செகண்ட் பார்ட். இந்த மாதிரி கேள்வியை உடைக்கணும். கேள்வியை உடைச்சு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். சரி, இப்போ ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணலாமா? ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் என்னது? முதல்ல நம்ம ஹெட்டிங்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் தான் இன்ட்ரடக்ஷன். கேள்வியினுடைய மையம் என்ன? இந்தியன் ஓஷன் ரீஜன் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன். இதுதான் இன்ட்ரடக்ஷன். இல்லை வெறும் இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். இது ஃபஸ்ட்டு ஹெட்டிங். அடுத்தது என்ன? இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை இந்தியா. இது அடுத்த ஹெட்டிங். இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை இந்தியா கீழே ஒரு சப் ஹெட்டிங்காக போட்டு ஒரு இனிஷியேட்டிவையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். கடைசியாக கன்க்ளூஷன். கன்க்ளூஷனில் நீங்கள் முடிவுரை தரணும். 250 வார்த்தை அப்படின்றதால கொஞ்சம் அதிகமாகவே பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் கன்க்ளூஷனில். சரியா? சரி, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், தட் இஸ் இன்ட்ரடக்ஷன். IOR இந்தியன் ஓஷன் ரீஜன். அது கீழே என்ன எழுத போகிறீங்க? முதல்ல இந்தியன் ஓஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். இந்தியன் ஓஷன் சரௌண்ட்ஸ் மெனி கண்ட்ரீஸ் in the Indian subcontinent, that is South Asian region, eastern part of Africa, Southeast Asia and parts of Australasia. இதை சொல்லணும். Indian Ocean itself is the backyard for our country India. Indian Ocean region ஒரு முக்கியமான நாடு, நம்முடைய நாடு, அதை சொல்லணும். அடுத்தது, Indian Ocean is geostrategically located and also ஜியோபொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதனுடைய லொக்கேஷனு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது. அந்த லொக்கேஷன் ஃபேக்டர்னாலேயே அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் பாயிண்ட்டாக நீங்கள் சொல்லிட்டு வரணும். இன்ட்ரொடக்ஷனில் பேராகிராஃபாக எழுதுங்க, ஷார்ட் பேராகிராஃபாக உடச்சி எழுதலாம். அடுத்தது, இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். மெனி இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் லைக் இந்தியா, சைனா அண்ட் ஸோ ஆன் are competing for influence over the Indian Ocean region. Totally there are 38 countries in IOR in the 3 important regions of Africa, Asia and Oceania. அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க்ஸ் இதை சொல்லுங்கள். ரிசோர்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
Indian Ocean rich in natural resources, oil, gas, fisheries and so on. Indian Ocean is also important for navigation. இதில் இந்த ப்ளூ எக்கானமி அப்படின்ற இந்த கான்செப்சுவல் பாயிண்ட்டை சொல்லணும். ப்ளூ எக்கானமி அப்படின்றது நம்ம ஓஷன் மூலமாக நமக்கு வரக்கூடிய எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் இதை சொல்லணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் present in the Indian Ocean region, SAARC, BIMSTEC, IORA, ஒரு 3 முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் பேராகிராஃபாக உடைச்சு இன்டெப்த்தாக போக வேணாம், ஆனால் ப்ரீஃபாக முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லி இந்தியன் ஓஷன் ரீஜன் ஏன் ஜியோ பொலிட்டிக்கலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் எலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து அந்த ஹெட்டிங்லேயே முக்கியமான பிரச்சனைகளை பற்றியும் சொல்லுங்கள், இந்த சேலஞ்சஸை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ பாசிட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவ்ஸையும் சொல்லணும். இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா சைனீஸ் நியோ இம்பீரியலிசம், சைனீஸ் ஹெஜிமோனி, அதை சொல்லணும். பைரசி ஒரு பிரச்சனை, இதை எல்லா நாடுகளும் சேர்ந்து டேக்கிள் பண்ணணும். வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், இதெல்லாம் இங்கே ப்ராப்ளம். இந்தியன் ஓஷன்னு சொல்லும்போது ஓஷன் மட்டும் கிடையாது, அந்த ஓஷன் சரௌண்ட் பண்ணுற நாடுகளில் இதெல்லாம் பிரச்சனை. அது இல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இன்டெகிரேஷன் கம்மி, இங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதையும் சொல்லணும். அப்போ ஹோலிஸ்டிக்காக நீங்கள் இந்தியன் ஓஷன் ரீஜன் ஏன் ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத சொல்லணும். கடைசியாக என்ன சொல்லுங்கன்னா இந்தியா அண்ட் சைனா ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் எமர்ஜிங் சூப்பர் பவர்ஸ் வையிங் ஃபார் காம்படிஷன் இன் திஸ் ரீஜன் சொல்லணும். இந்த 2 சக்திகள் ஒன்றுக்கொன்று போட்டி போடுகின்றன அப்படின்னு சொல்லி முடிங்க. அடுத்த ஹெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ். இனிஷியேட்டிவ் கீழே சப்ஹெட்டிங் போட்டுருங்க, ஒரு டைமென்ஷன்லையும் பாயிண்ட் கொடுங்க. முதல் சப்ஹெட்டிங் என்ன, இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்தியன் ஓஷனில் மட்டும் இல்லை, லார்ஜர் ரீஜனான இண்டோ பசிபிக் ரீஜனில் இதனுடைய பேர் இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி. இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜின்றது வேறு ஒன்றும் இல்லை, இண்டோ பசிபிக் ரீஜனில் இந்தியா முடிஞ்ச வரைக்கும் அங்கே தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை எடுத்துகிட்டு போகணும், அங்கே இருக்க பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் இந்த ரீஜனுக்கு நம்ம லீடர்ஷிப்பும் தரணும், பொறுப்பும் எடுத்துக்கணும். இதுதான் இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி, அதை சொல்லுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் சாகர் இனிஷியேட்டிவ், செக்யூரிட்டி ஃபார் ஆல் அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன், அதை சொல்லணும். சாகர் இனிஷியேட்டிவ்னு என்னென்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா லீடர்ஷிப் எடுக்குது, மற்ற நாடுகளோட ஒன்றிணைந்து செயல்படுது, இதுதான் சாகர் இனிஷியேட்டிவ். எந்தெந்த ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், இதை எதிர்த்து போராடுறது. அது இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச், இதுக்காகவும் நம்ம ஒன்றிணைந்து வேலை செய்கிறோம். அடுத்தது HADR, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், இந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம சாகர் இனிஷியேட்டிவ் கீழே வேலை செய்கிறோம். இங்கேயும் நீங்கள் ஆன்டி பைரசி ஆப்ரேஷன்ஸை ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்த சப்ஹெட்டிங், அதாவது அடுத்த இனிஷியேட்டிவ் IORA, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இது ரொம்ப காலமாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். தற்போது 23 நாடுகள் இதில் மெம்பர்ஸாக இருக்குது. ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் இதில் மெம்பர் ஆச்சு. ஏன் ஃப்ரான்ஸ் இங்கே மெம்பர் ஆச்சு? ஃப்ரான்ஸ் தான் யூரோப்பில் இருக்குல்ல. ஃப்ரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடு கிடையாது, ஆனால் இன்டைரக்டாக இங்கே ஒரு மெம்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் ரீயூனியன் ஐலாண்ட்ஸ்ன்ற ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு ஃப்ரான்ஸுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போது ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ப்ரெசன்ஸ் வச்சுருக்கிறதுனால IORAல ரீசெண்டாக சேர்ந்துருக்காங்க. IORAல இந்தியா ஒரு மெம்பர், IORA கீழே இந்தியாவும் ஒரு முனைப்போடு செயல்படுது. இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லணும். அடுத்தது கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடர், CSR, பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி, சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டியை இந்தியா நிறைய நாடுகளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், சீஷல்ஸ், மடகாஸ்கர், இந்த மாதிரி நாடுகள். அந்த நாடுகளுடைய லிஸ்ட்டு தாங்க. மொரிஷியஸ், செஷல்ஸ், மடகாஸ்கர் 3மே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், தீவுகள், ஆனால் இந்தியன் ஓஷனில் இருக்குது. இதை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது லுக் வெஸ்ட் பாலிசி, அடுத்த சப்ஹெட்டிங். லுக் வெஸ்ட் பாலிசினா என்ன? இந்தியா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், UAE, சவுதி அரேபியா, இஸ்ரேல், பாலஸ்டைன், கத்தார், ஈரான், ஈராக், இந்த நாடுகளோட ஒரு நட்புறவு வச்சுருக்கு. இந்த ஃபாரின் பாலிசி இனிஷியேட்டிவ் தான் லுக் வெஸ்ட் பாலிசி. ஏன் இந்தியன் ஓஷனில் நாம் லுக் வெஸ்ட் பாலிசி எழுதுகிறோன்னா, இந்தியன் ஓஷன்னா வெஸ்ட் ஏஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு. அரேபியன் சி,
மற்ற இந்த பெர்ஷியன் கல்ஃப் இதெல்லாமே இந்தியன் ஓஷனில் தான் வரும். அதனால் நீங்கள் லுக் வெஸ்ட் பாலிசியும் எழுதணும். லுக் வெஸ்ட் பாலிசி மூலமாக இந்தியன் ஓஷன் வெஸ்ட் ஏஷியாவையும் இந்தியாவையும் இணைக்குது, கோஆப்ரேஷன் ஏற்படுத்துது. ரைட்டா? அதோடு சேர்த்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா I2U2 அப்படின்ற ரீசெண்ட் அலையன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்தியா, இஸ்ரேல், UAE, US 4 நாடுகளும் சேர்ந்து வெஸ்ட் ஏஷியாவில் கோஆப்ரேட் பண்ணுறோம். அதையும் இறக்குங்க. எங்கெல்லாம் பாசிபிளோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஃபேக்சுவல் அப்டேட்ஸை இறக்கணும். அடுத்த சப்ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது, சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை இந்தியன் ஓஷனில் கவுண்டர் பண்ணுறது. இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறோம்னா முக்கியமாக ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமாக கவுண்டர் பண்ணுறோம். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்றது என்ன? இந்தியா ஏஷியா பசிபிக் நாடுகளோடு வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்புறவு. இங்கேயும் இந்தியன் ஓஷன் வந்துடுது. ஸோ ஜஸ்ட் ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து 2 முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்று குவாட் பார்ட்னர்ஷிப், இன்னொன்று மலபார் எக்ஸைஸ். குவாட் பார்ட்னர்ஷிப் இந்தியா, ஜப்பான், US, ஆஸ்திரேலியா 4 நாடுகளும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டோ பசிபிக்கில். இங்கே இந்தியன் ஓஷனும் வந்துடுது. ஸோ குவாட் மென்ஷன் பண்ணணும். மலபார் எக்ஸைஸ் அப்படின்றது இந்த குவாட் நாடுகள் நடத்தக்கூடிய ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸைஸ். இதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை நாம் இந்தியன் ஓஷன் ரீஜனில் செக் பண்ணுறோம். அடுத்தது AAGC, ஆஃப்ரிக்கா ஏஷியா குரோத் காரிடார். வெஸ்ட் ஏஷியா அல்லாத ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு இல்லையா, இதையும் இந்தியாவையுமே இந்தியன் ஓஷன் இணைக்குது. இந்த AAGC அப்படின்றது சைனாவுடைய ஒரு BRI ப்ராஜெக்ட் மாதிரி. இங்கே யார் வேலை செய்கிறான்னா இந்தியாவும் ஜப்பானும் ஒன்றிணைந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை ஆஃப்ரிக்காவில் பில்டு பண்ணுறாங்க. அப்போ BRI ப்ராஜெக்டோட நம்மளால் காம்பீட் பண்ண முடியுது. அது இல்லாமல் ஆஃப்ரிக்கா கண்டத்துக்கும் வளர்ச்சி எடுத்துகிட்டு போக முடியுது. இதனால் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவோட ஒரு நட்புறவோடு செயல்படுவாங்க. இங்கேயுமே இந்தியன் ஓஷன் தான் AAGC காரிடாருக்கு ஒரு இணைப்பாக இருக்குது. ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதோடு சேர்த்து நீங்கள் இந்த நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி இதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் பாடி ஆஃப் த ஆன்சர் முடியுது. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். கடைசியாக கன்க்ளூஷன். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டை கன்க்ளூஷனில் சொல்லக்கூடாது, ஒரு முடிவுரையாக இருக்கணும். ஏனெனில், எனவே, இந்த மாதிரி எழுதுறது தான் கன்க்ளூஷன். அப்போ கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம்னா ஒரு வே ஃபார்வர்டாக கொடுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தரணும். நீங்கள் என்ன தரலாம்? இந்தியன் ஓஷன் ரீஜனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணி நம்ம இந்த பெனிஃபிட்ஸை எடுக்கிறதுக்கு டிப்ளமசி யூஸ் பண்ணணும், சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் அலையன்சஸ் குரூப்பிங்ஸ் இருக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணி மற்ற நாடுகளோட கோஆப்ரேட் பண்ணணும், லீடர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு ஆன்சரை முடிங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.